அன்பின் நேச உறவுகளுக்கு இனிதான காலை உற்சாக வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 23ஆம் திகதி வியாழக்கிழமை 2014ஆம் ஆண்டு. சிறப்பான ஒரு காலை பொழுதில் அழகாக கேட்டோம் சன்ரைஸ் இரவு செய்திகளின் மீள் ஒளிபரப்பு. செய்திகளோடு இணைந்து வந்த அத்தனை செய்தி வாசிப்பாளர்களுக்கும் பாமுகத்தின் நன்றிகள் வாழ்த்துக்களை இணைத்துக் கொண்டபடியே தொடர்ந்து சர்வதேச புதுக்கிருபை தேவ சபையினரின் கிறிஸ்தவ நச்சிந்தனைகள் உங்களோடு வந்து சேர்ந்தது. நாளும் சிந்தனைகளை தந்து காலை வேளையை அழகுபடுத்தும் தேவ சபையினரின் பக்கமாகவும் நன்றிகளை இணைத்துக் கொண்டபடியே ஓவிபி பக்கமான சிறப்பு பார்வை நாள் 2 தொகுப்பை அழகாக கேட்டோம், பார்த்தோம், மகிழ்ந்தோம், பரவசப்பட்டோம். ஆக்கங்களோடு இணைந்து கொண்ட அத்தனை ஓவிபி ஆக்கதாரர்களுக்கும் பாமுகத்தின் வாழ்த்துக்களோடு சிறப்பாக தொகுத்து இணைத்து தந்த அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களை இணைத்துக் கொண்டபடியே டிவி லண்டன் தமிழ் வானொலி பார்த்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் ஆடியோ கலையகத்திலிருந்து அழகாக அற்புதமாக புலர்ந்திருக்கிறது. மீண்டுமாய் ஒரு புத்தம் புதிய நாள் புலர்ந்திருக்கும் இந்த நாளின் புலர்வுக்குள் நாமும் எங்களை இணைத்து சிறப்பான இணைவுகளை நம்மோடு இணைத்து இந்த நாளையும் அழகாக வரவேற்போம். மட்டுமல்லாமல் இந்த நேரத்தை எம்மோடு இணைத்து தந்த படைத்த இறைவனையும் நன்றியோடு நினைத்து பார்த்தபடியே இந்த நாளை அழகாக வரவேற்போம். தவிர என் பக்கம் மிக நலமாக உற்சாகமாக இருக்கிறேன். உங்கள் பக்கம் நலம் எப்படி, உற்சாகம் எப்படி என்றும் ஒரு முறை மெல்லமாக கேட்டுக்கொண்டபடியே வியாழன் பரப்பின் அழகான நிகழ்வுகள் இன்றும் கூட ஒன்றும் விடாமல் உங்களோடு வந்து சேர இருக்கின்றன. பாடல்கள், சிந்தனைகள் மட்டுமல்ல, வியாழன் பரப்பின் சிறப்பு நிகழ்வு கவிதை நேரம் தப்பு கணக்கு தலைப்போடு இன்று அழகாக உங்களை வந்து சேர இருக்கின்றது. எனவே அதன் தொகுப்போடு தன்னுடைய பார்வையை அழகாக செய்து தர இணைய இருக்கின்றார் இரா விஜயகௌரி அவர்கள். மட்டுமல்ல, வாணிமோகன் அவர்களின் கலக்கல் நேரமும் இந்த நாளின் பாகம் ஒன்றின் நிறைவை அழகாக உங்கள் முன் தரும். தொடர்ந்து 5 மணிக்கு விண்மீன்கள் சிறுவர் நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து 6 மணிக்கு ஆன்மீகமும் சிறுவர்களும் நிகழ்வும் இடம்பெற காத்திருக்கின்றது. தொடர்ந்து 8 மணிக்கு சன்ரைஸ் நிகழ்வுகளின் ஆரம்பத்தோடு நவஜோதி யோகரத்னம் அவர்களின் தொகுப்போடு மகரந்த சிதறல் இடம்பெற இருக்கின்றது. எனவே ஒரு சிறப்பு விருந்தாளி இன்றும் கூட உங்களோடு வந்து சேருவார், உங்களை மகிழ்வுபடுத்துவார். எனவே அந்த நிகழ்வோடும் நீங்கள் உங்கள் இணைவை கண்டு கொள்ளலாம். தொடர்ந்து 9:30க்கு சன்ரைஸ் இரவு செய்திகள் நேரலை இடம்பெறும். தொடர்ந்து ஓவிபி பக்கமான பார்வை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து என்ன செய்யலாம் என்பது உங்களுக்கு தெரியும். நாளை காலை 7:30 மணி வரையும் நீங்கள் இன்றைய நாளின் நிகழ்வுகளின் மீள் ஒளிபரப்பை கேட்டும் பார்த்தும் மகிழ்ந்தும் கொள்ளலாம். எனவே இது இன்றைய நாளின் நிகழ்ச்சி முன்னோட்டமாக இருக்கிறது. எனவே இதற்கிடையில் ஏதாவது மாற்றங்கள் வரும்போது வளமை போலவே நான் அல்லது வாணி மோகன் அவர்கள் அறிய தந்து கொள்வார் என்று சொல்லிக் கொண்டபடியே ஒரு மெல்லமான ஒரு அறிவித்தல் நான் நினைக்கிறேன். firstaudio.net இன்று தற்காலிகமாக பணிபுரிய மறுக்கின்ற ஒரு நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே வைஃபை வானொலிகளினூடாக நீங்கள் டிவியை கேட்கலாம். மட்டுமல்ல, ஸ்மார்ட் பாக்ஸின் ஊடாக பாமுகத்தை நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம். எனவே இவ்வளவு நாளும் நீங்கள் இந்த இணைய பக்கத்தில் இருந்தவர்கள், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், மாற்று வழிகள் இருக்கின்றன. எனவே அதனை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். தவிர இந்த டிவி ஸ்மார்ட் பாக்ஸ் இல்லாதவர்கள் அல்லது வைஃபை ரேடியோக்கள் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் என்றால், ஃபேஸ்புக்கு போங்கோ. அங்கு லண்டன் தமிழ் ரேடியோ என்பதை சர்ச்சில் போட்டு எடுங்கோ. போட்டு அங்கு போனால் லிசன் ரேடியோ, வாட்ச் ரேடியோ என்று இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. எனவே உங்களுக்கு கேட்க விரும்பினால் லிசன் ரேடியோக்கு போங்க, அல்லது வாட்ச் பண்ண விரும்பினால், பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் வாட்ச் லைவ் என்பதை கிளிக் பண்ணுங்க. அங்கு பார்க்கலாம். நீங்கள் வெப்சைட்டில் firstaudio.net எப்படி நீங்கள் பாமுகத்தை பார்க்கிறீர்களோ அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மாற்று வழி இருக்கின்றது. ஒன்றுமே கவலைப்பட தேவையில்லை. இப்போதைக்கு எங்கள் பக்கம்தான் அது கொஞ்சம் சிரமத்தை தந்தாலும் கூட உங்கள் பக்கத்தில் எந்த சிரமமும் இல்லை. எனவே ஃபேஸ்புக்கில் வைஃபை ரேடியோக்கள் அல்லது
ஸ்மார்ட் பாக்ஸ் இல்லாதவர்கள் நீங்கள் உங்களை மெல்லமாக அந்த பக்கத்துக்கு நகர்த்தி கொள்ளுங்கள். லண்டன் தமிழ் ரேடியோ என்பதை சர்ச்சில் போடுங்க, போட்டு பார்க்கலாம். அல்லது லண்டன் தமிழ் ரேடியோ /Facebook என்று அடித்து போனாலும் நீங்கள் பார்க்கலாம். பாமுக லோகோவோடு ஒரு லண்டன் தமிழ் ரேடியோ வரும். எனவே அங்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணி போகும்போது வாட்ச் லைவ், லிசன் லைவ் என்று 2 ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. எனவே வாட்ச் லைவை நீங்கள் கிளிக் பண்ணினால் பாமுகத்தை நீங்கள் அங்கு பார்க்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு, அதனை எனக்கு தெரியும் பார்க்க முடியாமல் எழுத முடியாமல் சங்கடப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்பது. எனவே சற்று நேரத்துக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும், கொஞ்ச நேரத்தில் சரியாகிவிடும் என்று நம்புகிறேன். எனவே இப்போதைக்கு நீங்கள் அந்த பக்கத்தை தெரிவு செய்து கொள்ளுங்கள். Facebookல் நீங்கள் எழுதுவதென்றாலும் கூட எழுதலாம். Facebookல் எழுதுவதற்கு அங்கு இடம் இருக்கிறது, கமெண்ட் பண்ணலாம். எனவே நீங்கள் அங்கு எழுதுவதென்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னாலும் பார்த்துக் கொள்ள முடியும். எனவே இப்போதைக்கு உங்கள் கருத்துக்களை என்னால் படிக்க முடியாது இருக்கின்றது. கருத்துக்கள், வரிகள் எழுதியவர்கள் தயவு செய்து உங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள், நேரலையில் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக. இது இன்றைய நாளுக்காக காலை வேளையில் வந்த உங்களுக்கு முன்னறிவித்தலாக இருக்கிறது. வைஃபை ரேடியோக்களில் கேட்பவர்களுக்கு கேட்கலாம், ஸ்மார்ட் பாக்ஸில் பார்ப்பவர்களுக்கு பார்க்கலாம். அல்லாமல் இது இரண்டும் இல்லாமல் இருப்பவர்கள் Facebookக்கு தயவு செய்து உங்களை நகர்த்தி கொள்ளுங்கள், கமெண்ட் பண்ணலாம், எல்லாமும் செய்யலாம். எனவே இப்போது நீங்கள் நகர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எனவே பேசும் நேரத்தில் நகர்ந்து கொண்டவர்கள் அங்கு உங்களால் பார்க்க முடிகிறதா அல்லது என்ன பிரச்சனைகள் அங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைய நாளின் இந்த அறிவுறுத்தலோடு நாங்கள் அழகாக ஆரம்பம் செய்து கொள்வோம். குறை ஒன்றுமில்லை, எல்லாம் நிறைவாகவே இருக்கிறது. மாற்று வழிகள் இருக்கின்றபடியால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எனவே தொடர்ந்து கொள்வோம். அப்படி என்றால் உற்சாகம் என் பக்கம் நிறைவாக இருக்கிறது, உங்கள் பக்கமும் அதனை எதிர்பார்த்தபடியே. இன்றைய நாளுக்கான பாடலை முதலில் கேட்போம். வழமை போலவே பாடல் தரும் நெதர்லாந்து குடும்பத்தினர் இன்றும் விடுவார்களா? இல்லவே இல்லை, வந்திருக்கின்றார்கள். எனவே அந்த பாடலை நான் முதலில் தருகிறேன். கேட்போம், பார்ப்போம், ரசிப்போம், பரவசப்படுவோம். நான் பிழைக்கின்றேன், நிலைக்கின்றேன், உருவாக்குவேன் ஒரு தேசத்தை, உருவாக்குவேன் சுவாசத்தை. உலகைக்குள்ளே நான் பிழைக்கின்றேன், நிலையிலே நான் நிலைக்கின்றேன், உருவாக்குவேன் ஒரு தேசத்தை, உருவாக்குவேன் சுவாசத்தை. என் காலம் அனுபவம், என் பொக்கிசம் மீறி, என் கோலம் சீடனம், என் சிற்பியம் மீறி. தாமரை காயுள்ள சூரியனே, பூத்து கொண்டேன் நம் குலத்தினிலே. உலகைக்குள்ளே நான் பிழைக்கின்றேன், நிலையிலே நான் நிலைக்கின்றேன், உருவாக்குவேன் ஒரு தேசத்தை, உருவாக்குவேன் சுவாசத்தை. உலகைக்குள்ளே நான் பிழைக்கின்றேன், நிலையிலே நான் நிலைக்கின்றேன், உருவாக்குவேன் ஒரு தேசத்தை, உருவாக்குவேன் சுவாசத்தை. என் கனவு தித்திப்பு, என் அரிசமம் நீரே, என் சூழல் நிம்மதி, நிகழ் தருணங்கள் நீரே. மூழ்கிக் கொண்டேன் நினைவினிலே, திரட்டி கொண்டேன் மெய் வாழ்வினையே. உலகைக்குள்ளே நான் பிழைக்கின்றேன், நிலையிலே நான் நிலைக்கின்றேன், உருவாக்குவேன் ஒரு தேசத்தை, உருவாக்குவேன் சுவாசத்தை. உலகைக்குள்ளே நான் பிழைக்கின்றேன், நிலையிலே நான் நிலைக்கின்றேன், உருவாக்குவேன் ஒரு தேசத்தை, உருவாக்குவேன் சுவாசத்தை. ஒரு வரவு சேமிப்பு பொற்குவியலும் நீரே, என் அறிவை தாண்டிய தினமூடனும் நீரே. தொட்டரெல்லாம் போலகினிலே
அற்புதமாமும் மகிமையிலே உலகைக்குள்ளே நான் பிழைக்கின்றேன் நான் நிலைக்கின்றேன் உருவாக்குவேன் ஒரு தேசத்தை உறவாக்குவேன் சுவாசத்தை உலகைக்குள்ளே நான் பிழைக்கின்றேன் நான் நிலைக்கின்றேன் உருவாக்குவேன் ஒரு தேசத்தை உறவாக்குவேன் சுவாசத்தை உலகைக்குள்ளே நான் பிழைக்கின்றேன் எல்லாம் போலகினிலே அற்புதமாமும் மகிமையிலே உலகைக்குள்ளே நான் பிழைக்கின்றேன் நான் நிலைக்கின்றேன் உருவாக்குவேன் ஒரு தேசத்தை உறவாக்குவேன் சுவாசத்தை உலகைக்குள்ளே நான் பிழைக்கின்றேன் நான் நிலைக்கின்றேன் உருவாக்குவேன் ஒரு தேசத்தை உறவாக்குவேன் சுவாசத்தை உலகைக்குள்ளே நான் பிழைக்கின்றேன் நான் நிலைக்கின்றேன் உருவாக்குவேன் ஒரு தேசத்தை உறவாக்குவேன் சுவாசத்தை. மிகச்சிறப்பாக அழகாக உற்சாகமாக பாடலை தந்திருந்தார் தன் குரலோடு சோஃபியா ஜெயம். சோஃபியா ஜெயம் பாடலுக்கு வரிகளை அழகாக வளமை போலவே இணைத்திருந்தார். ஜெயம் தங்கராஜா அவர்கள் தன்னுடைய 415வது வரி இலக்கத்தோடு பணி மிக சிறப்பு அழகாக இருந்தது, கேட்கிறதுக்கு உற்சாகமாகவும் இருந்தது. நம் உலகை கிள்ளே நான் பிழைக்கின்றேன், நிழலை அள்ளி நான் நிலைக்கின்றேன், உருவாக்குவேன் புது தேசத்தை உறவாக்குவேன் சுவாசத்தை. என் காலம் அனுபவம் என் பொக்கிஷம் நீரே, என் கோலம் சீதனம் என் சிற்பியும் நீரே, தாமரைக்காய் உள்ள சூரியனே பூத்துக்கொண்டேன் குளத்தினிலே. என் கனவு தித்திப்பு என் அதிர்ஷ்டமும் நீரே, என் சூழல் நிம்மதி நிகழ் தருணங்கள் நீரே, மூழ்கிக் கொண்டேன் நினைவினிலே, திரட்டி கொண்டேன் மெய் வாழ்வினையே. புது வரவு சேமிப்பு பொற்குவியலும் நீரே, என் அறிவை தாண்டிய தின நூதனமும் நீரே, தொட்டதெல்லாம் பூ உலகிலே அற்புதமாம் மகிமையிலே. உலகை கிள்ளி நான் பிழைக்கின்றேன், நிழலை அள்ளி நான் நிலைக்கின்றேன், உருவாக்குவேன் புது தேசத்தை உறவாக்குவேன் சுவாசத்தை. மிக அழகான அற்புதமான வரிகளை இணைத்து தந்திருந்தார் ஜெயம் தங்கராஜா அவர்கள். அதற்கு மிகச் சிறப்பாக தன் குரல் இணைவினை இசை கோர்வையினை அழகாக தந்திருந்தார். சோஃபியா ஜெயம் இருவர் பணிக்கும் நிறைந்த நன்றிகள், வாழ்த்துக்கள்.